8th Maths Chapter 2 Measurement 3-dimensional 3D shapes பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 dimension கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்னென்னா 2D ஷேப்ஸு. சரிங்களா, ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு தெரியும். இதில் லென்த் இருக்குது, ப்ரீத் இருக்குது, சர்க்கிளில் கர்வ் இருக்குது, இதில் 4 சைட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு 2 dimension. 3 dimensionங்கிறது வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிள் காயின் இருந்தால் அது ஒன்று மேலே அப்படியே அடுக்கி வச்சா இது என்ன ஷேப் வருதுன்னா சிலிண்ட்ரிக் ஷேப் வருது. அப்போ இது வந்து இதான் நம்மளுக்கு என்னது 3 dimension. சரிங்களா, 3 dimensionல நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹைட்டு, லென்த்து, ப்ரீத்து, ஹைட் இருக்கும். இதில் ஒரு 10 rupees நோட்டை வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு அடுக்கி வச்சா இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ஸு. இதை வந்து நம்ம என்ன சொன்னோம், கியூபாய்டு. சரிங்களா, இப்போ பிஸ்கெட்ஸு ஒரு ஸ்கொயர் ஷேப் உள்ள பிஸ்கெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று இது வந்து 3 dimension ஷேப். இது வந்து என்னதுன்னா க்யூப். சரிங்களா, 3 dimension ஷேப்க்கு வந்து லென்த்து, ப்ரீத், ஹைட் இருக்கும். இது கால்டு 3 dimension ஷேப்னு சொல்லுவோம், இல்லைனா 3D ஷேப் சொல்லுவோம். இல்லை சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வந்து க்யூப், இது வந்து கியூபாய்ட், இது ப்ரிசம், இது ட்ரையாங்குலர் பிரமிட், இது ஸ்கொயர் பிரமிட். கீழே பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பிரமிட் வந்து ஸ்கொயர் பிரமிட். இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப் வந்து பிரமிட் வந்திருக்கு. அப்புறம் இது ட்ரையாங்குலர் பிரமிட். இது வந்து சிலிண்டர், இது வந்து கோன், இது வந்து ஸ்பியர். சரிங்களா, அடுத்தது வந்து ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டெக்ஸ்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு க்யூப் எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த க்யூப்பில் வந்து எத்தனை ஃபேஸஸ், அதாவது நம்மளை பார்த்து ஃப்ரண்ட்டு இருக்குது, இது ஒரு ஃபேஸஸ், டாப்பில் ஒரு ஃபேஸஸ், ரைட்டில் பிளேன் ஷேப் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். சரிங்களா, இப்போ இந்த க்யூப்பில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப், இது ஒரு இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. டாப்பு இதை வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஒன்று இருக்கும், பேக்கு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு. மொத்தம் இப்போ க்யூப்பில் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 ஃபேஸ் இருக்குது. சரிங்களா, ஒரு க்யூப்பில் வந்து நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. அடுத்தது வந்து எட்ஜஸ்ங்கிறது எட்ஜஸ்னால் என்னென்னா ஒரு லைன் வந்து 2 ஃபேஸை ஜாயின் பண்ணுறது தான் எட்ஜஸ். இப்போது இது இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது, இந்த லைன் இதை ஜாயின் பண்ணுறதில்ல, இந்த 2 ஃபேஸையும் ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்னென்னா எட்ஜஸ்ங்குவோம். சரிங்களா, இப்போ இதில் க்யூப்பில் எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்ஜஸ், இது ஒரு எட்ஜஸ், 1 2 3 4, இங்கே 5 6 7 8 9 10 11 12 எட்ஜஸ் இருக்குது. சரிங்களா, 2 ஃபேஸஸ் ஜாயின் பண்ணுற லைன் தான் நம்மளுக்கு வந்து எட்ஜஸ். வெர்டெக்ஸுங்கிறது அந்த 3 டாட்ஸ் எட்ஜும் மீட் பண்ணுறது. இப்போது இங்கே ஒரு எட்ஜு, இங்கே ஒரு எட்ஜு, இங்கே ஒரு எட்ஜு, எட்ஜஸில் மீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு மீட் பண்ணுற பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னதுன்னா வெர்டெக்ஸ். சரிங்களா, இப்போது இதில் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு ஒவ்வொன்றுக்கும் பார்க்கலாம். இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. டாப் ஒன்று, பாட்டம் ஒன்று, இந்த சைடு அந்த சைடு போஸ்ட் 6 ஃபேஸஸ் இருக்குது. எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்ஜஸ் 1 2 3 4. சரிங்களா, அது 5 6 7 8 9 10 11 12 எட்ஜஸ் இருக்குது. எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த எல்லா லைனும் ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ். அப்போ 8 வெர்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு க்யூப் ஷேப் எடுத்தால் இதில் 6 ஃபேஸஸ் இருக்குது, 8 வெர்டெக்ஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு க்யூபாய்டு ஷேப் பார்த்தா அதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ், 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்குது. எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எட்ஜஸ் இருக்குது. எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே இந்த லைன்லாம் ஜாயின் பண்ணுற இடம் 1 2 3 4 5 6 7 8 வெர்டெக்ஸ் இருக்குது. இப்போ ப்ரிசம், ட்ரையாங்குலர் ப்ரிசம், இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஃபேஸஸ் இருக்குது. அதே மாதிரி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எட்ஜஸ் பார்த்துக்கலாம். 1 2 3, இது ஒரு 4 5 6 7
8 இது மேலே ஒன்று 9 எட்ஜஸ் இருக்குது. சரிங்களா? எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஜாயின் பண்ணுது 1 2 3 4 5 6 வெர்டெக்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். சரி, ட்ரையாங்குலர் ப்ரிசம் பார்த்தோன்னா ட்ரையாங்குலர் ஸ்கொயர் பிரமிடு, ட்ரையாங்குலர் பிரமிடு. இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? 1 2 3 அது 4 1 2 3 4 5 ஃபேஸ். இதில் வந்து நமக்கு 4 பிரமிட் தான் இருக்குது. 1 2 3 4 பிரமிட் இருக்குது. சரி, 4 ஃபேஸஸ் இருக்குது. எட்ஜஸ் வந்து 1 2 3 4 5 6 எட்ஜஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்தது சரி 4 1 1 2 3 4 5 6 எட்ஜஸ் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து 1 2 3 4 வெர்டெக்ஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒன்றுக்கு பார்த்துட்டோம். ஸ்பியர் ஆஸ் நோ வெர்டெக்ஸ் நோ எட்ஜஸ். சரிங்களா? அதே மாதிரி சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸஸ் இருக்குது. சரிங்களா? வெர்டெக்ஸ் இல்லை, எட்ஜஸ் இல்லை. 2 எட்ஜஸ் இருக்குது, வெர்டெக்ஸ் இல்லை. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம நெட்டுங்கிறத பார்ப்போம். இப்போ எந்த ஷேப்புமே இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஷேப்பில் இருக்கும். அதை ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு 3D ஷேப் பண்ணும். அந்த ஃபோல்டு பண்ணுறது தான் நாம் என்ன சொல்கிறோம்னா நெட்டுன்னு சொல்கிறோம். த ஃப்ளாட் ஷேப் கார்டு ஆல்ரெடி டிசைன் ஃபார் மேக்கிங் பாக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளாப்ஸ் இஸ் நோன் அஸ் நெட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் நெட்ஸ் வி கேன் பில்டு க்யூப்ஸ் அண்ட் ஸ்கொயர் பிரமிட்ஸ். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா நெட்ஸ் ஃபார் க்யூப். இதெல்லாம் க்யூப் உள்ளது தான் பண்ணியிருக்காங்க. நெட் ஃபார் இது வந்து பிரமிடு. சரிங்களா? நெட்ஸ் ஃபார் ஸ்கொயர் பிரமிட் ஷேப். இப்போ நம்மளுக்கு இதை ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு பிரமிட் ஷேப் கிடைக்கும். இதை ஃபோல்ட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு க்யூப் ஷேப் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஃபோல்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு காயின், ஒரு ரவுண்ட் சர்க்கிள் காயின் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? ஃபோல்ட் பண்ணுறது. இப்போ இது வந்து அடுத்தது வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் ஷேப். இப்போ ஒரு கேரட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உள்ளதை கிராஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் ஷேப் சொல்லுவோம். பிரெட்டு துண்டை கட் பண்ணால் அது என்ன ஷேப்னா ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து டாப் வியூ சைடு வியூ. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும். டாப் வியூவில் வந்து பார்த்தா இந்த ஆப்ஜெக்ட், இந்த வேன் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே சைடு வியூவில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பீரோ இருக்குன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்கும், நம்மளுக்கு டாப் வியூவில் எப்படி இருக்கும், சைடு வியூவில் எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு க்யூப் வந்து ஒன்றுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது இப்படி இருக்கும். நம்மளுக்கு டாப் வியூவில் எப்படி இருக்கும், சைடு வியூவில் இந்த மாதிரி இருக்கும்.